ஒரு விளக்கு இருக்குன்னே வச்சுப்போமே, அந்த விளக்கினுடைய ஒரு ஜோதி இருக்கு, ஒரு திரி இருக்கு, அந்த நல்லா எரிஞ்சின்னு இருக்குன்னு வச்சுப்போம். அந்த விளக்கு மேல ஒரு பூ வச்சிருப்போம். அந்த பூவானது லேசாக கருகினாலே ஒரு மாதிரி ஒரு துர்நாற்றம் என்பது வரும் தெரியுமா? அந்த வீட்டை சுற்றி வீட்டுல தண்ணி இல்லாம சாதம் அடி பிடிச்சிருச்சுன்னா கூட உடனே என்ன சொல்லுவா? சாதம் அடி பாத்திரம் தீயுது பாரு, சாதம் ஏதோ அடி பிடிச்சிருச்சு, ஏதோ ஸ்மெல்லு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பாத்திரத்திலே நீர் இல்லாமல் அடிப்பிடித்துக் கொள்ளும் பொழுதே அத்தனை துர்நாற்றம் என்பது அந்த வீட்டிலே பரவி விடுகிறது. ஆனால் அதே நேரத்திலே அதே வீட்டிலே ஒரு ஹோமகுண்டத்தினை கட்டி அந்த இடத்திலே ஹோமத்தினை செய்யும் பொழுது அந்த ஹோமத்துல பார்த்தோம்னா சக்கரை பொங்கல் எடுத்து போடுவார், சாதத்தினே எடுத்து போடுவார்கள். அன்னத்தினேயே ஆகுதியாக இந்த ஹோமத்துல போடும் பொழுது எத்தனை அன்னங்களை போட்டாலும் சரி, எத்தனை சாதங்களை போட்டாலும் சரி, சர்க்கரை பொங்கலை போட்டாலும் சரி, இது போக பூர்ணாகுதிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு மூட்டையை கட்டி அதுல ஒரு பூவை வேற சுத்தி இருப்பா, பூவை சுத்தி அதுல போடுவார். இன்னும் ஒரு சில பெரிய பெரிய யாகங்கள்ல ஹோமங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு மலர் மாலையே சமர்ப்பணம் பண்ணுவார்கள். அதே மாதிரி பெரிய புடவைகள் வேஷ்டிகள் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணுவா தெரியுமா? எந்த ஒரு ஹோமத்திலையுமே அந்த மாதிரி கருகி போன ஸ்மெல் அப்படிங்கிறது நிச்சயமாக வரவே வராது.